இப்போது 8ஆம் வகுப்பு பாடத்தில் கணிதத்தில் பயிற்சி 2.2ல் 4வது கணக்கு பார்ப்போம். இப்ப இந்த படத்தோட கூட்டு தொகுப்புல கேட்டிருக்காங்க. இதுல விட்டம் 6 சென்டிமீட்டர், இந்த உயரம் 1 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. இப்ப அரைவட்டத்தின் பரப்பளவோட முக்கோணத்தின் பரப்பளவு கூட்டுனா, இந்த கூட்டுடைய பரப்பளவு கிடைச்சிடும். அரைவட்டத்தின் பரப்பளவு வந்து 1/2 1/2 போட்டுக்கிறோம். பையோட மதிப்பு 3.4 r². விட்டம் வந்து 6ன்னா, அப்ப 6 டிவைட் பண்ணா 6 கிடைச்சிரும். அப்போ 3 ஸ்கொயர்ன்னு இருக்கு. இந்த 2யும் 3.4யும் அடிச்சா 1.57ன்னு இருக்கும். இந்த 3 ஸ்கொயர் பண்ணா 9ன்னு வரும். அப்ப 1.57 இன்ட்டு 9 2 மல்டிபிள்ஸ் பண்ணா 14.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்னு கிடைச்சிரும். முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்ப 1/2 பி வந்து 6, ஹச் வந்து 9, 4 2 2 6 அடிச்சிடுறோம். அப்ப 3 இன்ட்டு 9 2யும் மல்டிபிள் பண்ணா 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப கூட்டுவடிவத்தின் பரப்பளவு வந்து அரைவட்டத்தின் பரப்பளவு பிளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு. அரைவட்டத்தின் பரப்பளவு ஈக்குவேஷன் வந்து 14.13 பிளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு 27. 2யும் கூட்டுனா 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைச்சிடும். இதுல 5ஆம் கணக்கு பார்ப்போம். இப்ப அருங்கோணவடிவில் உள்ள ஒரு கால் மிதியடியின் இருக்கிறாங்க. அப்ப 2 செறிவகம் இருக்கு. 2 செறிவகத்தையும் பரப்பளவு கண்டுபிடிச்சா நமக்கு இந்த கால் மிதியடியின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கால் மிதியடியின் பரப்பளவு ஈக்குவல் டு 2 செறிவகம் இருக்கு. மேல் ஒண்ணு கீழ் ஒண்ணு இருக்கு. அப்ப 2 இன்ட்டு செறிவகத்தின் பரப்பளவு. அப்ப 2 இன்ட்டு 1/2 h இன்ட்டு a பிளஸ் p கொடுத்துருக்காங்க. 2யும் அடிச்சிடுறோம். அப்ப 70ல பாதி 35. அப்போ உயரம் வந்து 35. A இங்க வந்து 90, B ஈக்குவல் வந்து 70. இப்போ 90 70ன்னு போட்டுக்கிறோம். 35 இன்ட்டு 90 70யும் ஆட் பண்ணா 160. அப்ப 35 இன்ட்டு 160 2யும் மல்டிபிளிகேஷன் பண்ணா 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிடும். அதிலே 6ஆம் கணக்கு பார்ப்போம். ஒரு ஏவுகணையின் படமானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சரிவகம், செவ்வகம், முக்கோணம் இந்த 3த்தையும் ஆட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சரிவகத்தின் பரப்பளவு வந்து 1/2 இன்ட்டு h இன்ட்டு a பிளஸ் p 1/2 போட்டுக்கிறோம். h வந்து நம்மளுக்கு 20ன்னு தெரியும், போட்டுடுறோம். 50, a வந்து 50, b வந்து 30 போட்டுடுறோம். இப்போ 2ஆல 20 டிவைட் பண்ணா 10, 10 போட்டுக்கிறோம். 50யும் 30யும் போட்டுனா 80. அப்ப 10 இன்ட்டு 80 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிடும். அடுத்து செவ்வகம் இருக்கு. செவ்வகத்தின் பரப்பளவு வந்து L இன்ட்டு P. நம்மளுக்கு வந்து L தெரியாது. அப்ப 20 20யும் மைனஸ் பண்ணா இப்போ 80 120ல 40 மைனஸ் பண்ணா 80 கிடைக்கும். அப்ப L வந்து 80, P வந்து 30 கொடுத்துருக்காங்க. அது போட்டுக்கிறோம். அப்ப 80 இன்ட்டு 30 2யும் மல்டிபிள்ஸ் பண்ணா 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிடும். 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிடும். அடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்துக்கு வந்து 1/2 இன்ட்டு p இன்ட்டு h 1/2 போட்டுக்கிறோம். p வந்து 30, h வந்து 20. 4 2 12 20. அப்போ 30யும் 10யும் மல்டிபிள்ஸ் பண்ணா 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிடும். இப்போ ஏவுகணை பரப்பளவு வந்து 80 800 பிளஸ் 2400 பிளஸ் 300 இது 3 ஆட் பண்ணா 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.